வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு சந்தைகள்ல அடிக்கடி பார்க்குற ஒரு சுவாரஸ்யமான பேட்டர்னை பத்தி பேச போறோம். லியோ. ஆமா, ஒரு சந்தை மெதுவா ரொம்ப நம்பிக்கையா ஏறிட்டே போகும். ஆனா திடீர்னு பார்த்தா அதிவேகத்துல சரியும். இது ஏன் நடக்குதுன்னு தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். அப்போ நம்மளோட முக்கியமான கேள்வி இதுதான் லியோ. நம்பிக்கை இருக்கும்போது மெதுவா ஏறுற மார்க்கெட் சில சமயம் மட்டும் ஏன் இவ்ளோ வேகமா விழுது? இந்த ஏற்றத்துக்கும் இறக்கத்துக்கும் நடுவுல ஏன் இவ்ளோ பெரிய வேக வித்தியாசம்? ரொம்ப நல்ல கேள்வி ஏரியல். படிப்படியா கிடைச்ச லாபமெல்லாம் எப்படி திடீர்னு பீதியா மாறுதுன்னு புரிஞ்சுக்க நாம அந்த குமிழிக்க இன்னொரு பக்கம் இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். பாருங்க, ஒரு சரிவுங்கிறது தனியா நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு பெரிய கதையோட இரண்டாவது பாகம் மாதிரி. ஒரு பபுள் உருவாகும் போது அதுக்குள்ள சேர சக்தி தான் அப்படியே தலைகீழா திரும்பி சரிவோட வேகமா மாறுது. ஓ, அப்ப சரிவுங்கிறது அதுக்கு முன்னாடி வந்த பபுளோட ஒரு கண்ணாடி பிம்பம் மாதிரின்னு சொல்றீங்களா? சரியா சொன்னீங்க. எந்த சக்திகள் ஒரு பபுள மெதுவா ஊதி பெருசாக்குதோ அதே சக்திகள் தான் அது உடையும் போது அதோட வேகத்துக்கும் காரணமா இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா திசை மட்டும்தான் மாறுது. நம்பிக்கை பேராசையா மாறுது, அந்த பேராசை பயமா மாறுது. இந்த ரெண்டு மனநிலைக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒன்னு மெதுவா வளர்றது, இன்னொன்னு திடீர்னு சிரியுறது. ஆமா, அந்த பரவசம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தான் உருவாகும். ஆனா பீதி சட்டுன்னு பரவிடும். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பரவசத்துக்குள்ளேயே பீதிக்கான விதையும் ஒளிஞ்சிருக்கு. ஓகே லியோ, அப்போ ஒரு சாதாரண சரிவை ஒரு கட்டுப்படுத்தவே முடியாத பெரிய வீழ்ச்சியா மாத்துற குறிப்பிட்ட காரணிகள் என்னென்ன? எதெல்லாம் இந்த சரிவோட வேகத்தை அதிகப்படுத்துது? லியோ, அதுல முதல் மற்றும் மிக முக்கியமான வேகப்படுத்தி லெவரேஜ், அதாவது கடன் வாங்கி முதலீடு பண்றது. மார்க்கெட் ஏறிட்டு இருக்கும்போது இது லாபத்தை பல மடங்கு பெருக்கும். ஆனா விலைகள் குறைய ஆரம்பிக்கும்போது இதே லெவரேஜ் ஒரு பெரிய பொறியா மாறிடும். ஏன்னா கடன் கொடுத்தவங்க பணத்தை திரும்ப கேட்கும்போது முதலீட்டாளர்கள் வித்துதான் ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. இது விற்பனை அழுத்தத்தை இன்னும் அதிகமாக்கிடும். இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. பணப்புழக்கம், அதாவது லிக்விடிட்டி திடீர்னு காணாம போயிடுறது. யோசிச்சு பாருங்க, எல்லாரும் ஒரே நேரத்துல விற்க முயற்சி பண்ணா வாங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதனாலதான் விலைகள் சும்மா குறையாம செங்குத்தா விழுதல்லையா? சரி, இந்த மெக்கானிசத்துக்கு பின்னாடி இருக்கிற மனித உளவியல் பத்தி சொல்லுங்களேன். லியோ, இதுல முக்கியமானது இழப்பு வெறுப்பு, அதாவது லாஸ் அவர்ஷன். ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும்போது வர சந்தோஷத்தை விட அதே அளவு பணத்தை இழக்கும்போது ஏற்படுற வலி கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமா இருக்குமா. இந்த தீவிரமான உணர்ச்சி தான் நம்மளோட பகுத்தறிவு முடிவுகளை எல்லாம் ஒரு விதமான பீதியா மாத்திடுது. லியோ, அந்த பீதி பரவ ஆரம்பிச்சதும் மந்தை நடத்தை, அதாவது ஹர்ட் பிஹேவியர் ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு சூழல்ல மக்கள் இயல்பாவே கூட்டத்தை தான் பின்பற்றுவாங்க. ஆமா, எல்லாரும் விக்கும்போது நாமளும் விக்கிறது தான் சரின்னு தோணும். இது ஒரு பெரிய விற்பனை அலைக்கு வழிவகுக்கும். அப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு தொடர் வினை மாதிரி வேலை செய்யுது. ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ் வருது, லெவரேஜ் அதை பெருசாக்குது, அடுத்து இழப்பு வெறுப்பு பீதியை தூண்டுது, கடைசியா மந்தை நடத்தை எல்லாரையும் ஒரே கதவு வழிய ஓட வைக்குது. இது ஒரு சுய வலுப்படுத்தும் சுழற்சி, ஒரு முடிவே இல்லாத விற்பனை அருவி மாதிரி. இந்த சார்ட் பார்த்தா அது ரொம்ப தெளிவா புரியுது. சாதாரண நேரத்துல மார்க்கெட் வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட 12% தான். ஆனா ஒரு நெருக்கடியோட உச்சகட்டத்துல பாருங்க, அது 80%க்கும் மேல போகுது. ஒரு பபுள் எவ்ளோ மெதுவா வளருது, ஆனா அதோட சரிவு எவ்ளோ வெடிக்கிற மாதிரி வேகமா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். அப்படியேனா இந்த பேட்டர்ன் எல்லாம் மார்க்கெட் சிஸ்டம்ல இருக்கிற ஒரு கோளாறு, இல்ல அதோட ஒரு இயல்பான அம்சம்னே சொல்லலாமா? நிச்சயமா, இது மனித உளவியலோட ஒரு தவிர்க்க முடியாத விளைவுதான். லியோ, நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். சந்தை சரிவுகள்ங்கிறது எதேச்சியா நடக்கிறது இல்ல. அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தோட அதீத நம்பிக்கையோட நேரடி விளைவுதான் அது. பபுள் எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு சரிவும் சக்தி வாய்ந்ததா இருக்கும். ஏரியல், இது நம்மள நியூரல் டாரோவோட மைய கருத்துக்கே திரும்பவும் கூட்டிட்டு வருது. அதாவது ஒவ்வொரு தீவிரமான நிலைக்கும் உள்ளேயே அதுக்கு எதிரான நிலைக்கான விதையும் இருக்குது. சரியா சொன்னீங்க. ஒரு சரிவுங்கிறது அந்த பரவசமான நேரத்துல வாங்கப்பட்ட கடனை வட்டியோட திருப்பி செலுத்துற நேரம். நம்ம உலகத்தை வடிவமைக்கிற இது மாதிரியான மறைக்கப்பட்ட பேட்டர்ன்ஸை புரிஞ்சிக்க முயற்சி பண்ற இந்த பயணத்துல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி. லியோ நியூரல் டாரோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பகுதியில இன்னொரு ஆழமான வடிவத்தை பத்தி பேசலாம்.